ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு இதயபூர்வமான என்னுடைய முத்தமிழ் வணக்கம். சென்ற காணொளியில் ராஜராஜ சோழன் அந்த கோயிலை எப்படி கட்டினார், அதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார் என்பதை நாம் காணொளியில் கண்டோம். அதன் பின் அலைபேசி வாயிலாக பல நண்பர்கள், ஐயா அந்த கோயிலை கட்டியது ரொம்ப சுருக்கமாக சொல்லிவிட்டீர்கள், கொஞ்சம் அதிகமாகவே சொல்லுங்கள் என்றார்கள். உள்ளபடியே அதை சொல்லப்போனால் அந்த கோயில் கட்டிய விதத்தை பற்றி மட்டும் பேசினால் நிச்சயமாக ஒரு 70 எபிசோடுகள், அதாவது ஒரு 2.5 மாதம் கூட போகும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் கூட 2.5 மாதம் போகும். அந்த அளவுக்கு நீண்ட நெடிய வரலாறு கொண்டது அது. சரி, இப்பொழுது ரத்தின சுருக்கமாக அந்த கோயிலை எப்படி கட்டினார்கள் என்பதை நான் சொல்லிவிடுகிறேன். இக்கோயிலை கிபி 1003 பூஜை போட்டு ஆரம்பிக்கப்பட்டது. கிபி 1009 இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. தஞ்சைக்கு தென்மேற்கே உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கொன்னாண்டார் என்ற இடமே அந்த மலைப்பகுதியாகும். இது 60 கிலோமீட்டர், தஞ்சையிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அந்த மலைப்பகுதியில் தான் அங்கு கருங்கற்கள் ஆழமாகவும் பழமை வாய்ந்ததாகவும் இருந்தது. அந்த கற்களை கொண்டு தான் இந்த 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு கல்லை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அந்த கற்களை அங்கேயே சிலையாக செதுக்க முடியாது. அப்படி கொண்டு வரும்போது சிலைகள் சேதாரம் அடைந்துவிடும். சரி, இந்த 60 கிலோமீட்டர் தூரத்திற்கும் போர்ப்படை வீரர்களால் அங்கு ஓங்கி உயர்ந்த மரங்கள், பச்சை மரங்கள் இருந்தது. அதில் வனவிலங்குகள் யதாரமாக அந்த காலத்தில் இருந்தது. அந்த பச்சை மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு தான் 60 கிலோமீட்டர் மண் பாதையை அமைத்தார்கள். இடையே குறுக்கே சிறு சிறு ஆறுகள், ஓடைகள், ஏரிகள் இருந்தது. அந்த ஆறுகள், ஏரிகள், ஓடைகள் எல்லாம் சரிசமமாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் கற்கள் உருண்டோடி வராது, கற்கள் அடிபட்டுவிடும், சிலைகள் செதுப்புவது சேதமடைந்துவிடும் என்ற காரணத்திற்காகவே சிறு சிறு பாலங்கள், அதாவது கருங்கல்லினால் செய்யப்பட்ட சிறு சிறு பாலங்கள் கட்டப்பட்டது. மேடு பள்ளங்கள் சரி செய்யப்பட்டது. வனவிலங்குகள், அங்கிருந்த வனவிலங்குகள் இன்னும் மனிதர்களுக்கு தொல்லை வராமல் அங்கே தூரமாக அனுப்பப்பட்டது, துரத்தி அடிக்கப்பட்டது வனவிலங்குகளை. சரி, இப்பொழுது மனிதர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தால் என்ன செய்வது? அதனால் ஆங்காங்கே கருங்கற்கினால் செய்யப்பட்ட சிறு தொட்டிகள் செய்யப்பட்டு அதில் சுத்தமாக செய்யப்பட்ட தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றப்பட்டது. அதில் எல்லோரும், வனவிலங்குகள் முதற்கொண்டு மனிதர்கள் வரை அதை அருந்தினார்கள். அது மட்டுமல்ல, பசி எடுத்து விட்டால் என்ன செய்வது? அங்கங்கே செல்பிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த உணவுகளை, அங்கே சைவ உணவுகளை பரிமாறினார்கள். அசைவ உணவுகள் கோயில் கட்டும் வரை யாரும் தொடக்கூடாது என்பது பேரரசரின் உத்தரவு. இப்பொழுது சுமார் 1000 ஆண் யானைகளையும் 1000 ஆண் குதிரைகளையும் 1,30,000 ஆண் அரசியல்வாதிகளையும் 1,10,000 அந்த கிபி 1003 கட்டப்பட்ட அந்த என்ஜினியரிங் கல்லூரியில் படித்த அந்த 10,000 மாணவர்களை கொண்டும் அந்த பூமி பூஜை ஆரம்பிக்கப்பட்டு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மிக மிக வேகமாக வேலை நடைபெற்று கொண்டிருந்தது. இது தஞ்சை பெருமக்கள் 1,00,000 பேர்கள் அதில் பங்கு கொண்டது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். 1,30,000 கருங்கல் மொத்தமாக கொண்டு வரப்பட்டது. நிர்வாக தலைமை கழக ஆலோசகர் திருமதி குந்தவை அம்மா அவர்கள்தான். கோயிலை கட்டிய தலைமை பொறியாளர் வீர சோழன், குஞ்சரமல்ல ராஜராஜ சோழன் தச்சன் ராஜராஜ பெருந்தச்சன் ஆவார். கோயில் நிர்வாக அதிகாரி சிறு காரியம் பொய்யன் அடுக்கிழவன் ஆவார். கோயிலின் தலைமை பூசாரி ராஜராஜ சோழ பெரும் பறையர் ஆவார்கள். நண்பர்களே, ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், மீண்டும் மீண்டும் வற்புறுத்துகிறேன். அந்த காலகட்டத்தில் ஜாதிகள் கிடையாது, தமிழனுக்கு ஜாதிகள் கிடையாது. சத்திரியன், சூத்திரன், வைஷ்ணவன், அந்தணன் 4 வர்ணங்கள் மட்டுமே மிகுந்தன. இப்பொழுது அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த கோயில் சுமார்
ஒரு 6 வருட காலத்திலேயே அது கட்டி முடிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த கோயிலுக்கு ராஜராஜ சோழ பெரும்பறையர் என்பவர் தலைமை பூசாரியாக செயல்பட்டார். அதன்பின் அந்த ஒரு 300 வருட காலம் ராஜராஜ சோழன் செத்தம் என்னும் இறந்ததற்கு அப்புறம் 300 வருடங்கள் காலம் இந்த இந்த பெரும்பறையர் குடும்பமே அவர்கள் பங்காளிகளே அங்கே பூஜை செய்தார்கள். அதன் பின் ஹரிஹரர் புக்கரர் என்ற தெலுங்குகாரர்கள் இங்கே காஞ்சி சங்கரமடம், இந்தியா மொத்தம் 4 இடங்களில் அந்த சங்கரமடம் கொடியேற்றி வாழ்ந்தது. அதுக்கு தலைமை ஆதிசங்கரர். இந்த ஆதிசங்கரர் என்பவர் தலைமையிலே தான் ஜாதிகளை உருவாக்கப்பட்டு தொழில் அடிப்படையில் தீண்டத்தகாதவன் தீண்டக்கூடியவன் என்று பிரித்தாளும் சூழ்ச்சி அந்த காஞ்சி சங்கரமடமும் அந்த ஹரிஹரர் புக்கர் என்பவர் மூலமே தமிழ்நாட்டில் முதலாக ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவெங்கும் இன்று வலுப்பெற்று கொண்டது என்பது ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான். மனிதனை நேசிக்க வேண்டும், மனிதன் வாசிக்க வேண்டும், மனிதனை சுவாசிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் ராஜராஜ சோழனுக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் சத்திரர்கள், சூத்திரர்கள் என்று யாருமே கோயிலில் வழிபடலாம் என்ற சூழ்நிலையை அவர் உருவாக்கினார். அதன் பின்புதான் அவர் இறந்த கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு அப்புறம் ஜாதிகள் தோன்றி பல பிரச்சனைகளை உட்கொண்டு விட்டது. தீண்டத்தகாதவர், தீண்டக்கூடியவர் என்ற சொல்லு தெருவிலே நடக்கக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது, தோளில் தொண்டு போடக்கூடாது, அந்த பையன் படிக்கக்கூடாது, பொது இடங்களில் தண்ணீர் எடுக்கக்கூடாது, பொது கிணற்றில் தண்ணீரை அவர்கள் எடுக்கக்கூடாது, அவர்களை யாரும் தொடக்கூடாது, தொட்டுவிட்டால் தீட்டுப்பட்டுவிடும், அவர்கள் தொட்டவர்கள் ஊரை தாண்டி ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். இன்னும் எத்தனையோ பல சோதனைகளை அந்த காஞ்சி சங்கரமடம் மூலமாக செய்தார்கள். அதையெல்லாம் அந்த தமிழர்கள் ஆதி குடிகள் என்று சொல்லக்கூடிய பறையர்கள், அதாவது ஜாதி ரீதியாக பறையர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று வரலாற்று பேராசிரியர்கள் கங்கணம் கட்டி கொண்டு சொல்கிறார்கள். அது உண்மைதான் இருக்கும் போல தெரிகிறது. எப்பொழுதுமே உரண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை துரத்தியது என்று தமிழிலே சொல்லுவார்கள். அதே மாதிரிதான் இந்த சூழ்நிலை அமைந்துவிட்டது. பல சொல்ல முடியாத இன்னல்களுக்கு அவர்கள் ஆளாக்கினார்கள். அதற்கெல்லாம் இன்று படித்தால் கூட நமக்கு மனசு தலைகுனிகிறது, மனசு வேதனைப்படுகிறது, வெட்கப்படுகிறது. சகோதரனை இப்படியெல்லாம் நாம் இழிவுபடுத்தி வைத்திருக்கிறோம், சில சகோதரிகளை இந்த அளவுக்கு நாம் இழிவுபடுத்தி வைத்திருக்கிறோம் என்று நம் மனசு வேதனை அடைகிறது. இன்று காலங்கள் மாறிவிட்டது, அந்த சூழ்நிலை இல்லை. ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடு திருப்பதி கோயிலுக்கு பூஜை செய்ய முதலாக ஒரு பறையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஆரம்பித்தார். அது இந்தியாவின் முன்னோடியாக போய்விட்டது. எந்த பெரியார் மண் என்று சொல்லுகிறார்களோ இவர்கள் கூட இந்த சமுதாயத்திற்கு பறையர்கள் தான் பூஜை செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை, அதை செய்யவும் காட்டவில்லை. ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது திருப்பதி ஏழுமலையானுக்கு இந்த பறையர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை தலைமை அர்ச்சகராக நியமித்தார். பொதுமக்கள் நன்கு வழிபட்டார்கள். பொதுமக்கள் அதற்கு மிக பெரும் வரவேற்பு கொடுத்தார்கள். அன்பர்களே, நண்பர்களே, இப்பொழுது நாம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அங்கே எப்படி கட்டப்பட்டது என்பதை நாம் இப்பொழுது கண்டோம். அதற்குரிய கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதையும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த கோயில் பல இன்னல்களுக்கு ஆளாகியது. என்ன இன்னல்? கோயில் கும்பாபிஷேகம் நம்பியாண்டார் நம்பி என்பவர் பல பிரச்சனைகளை செய்தார். அதாவது கோயிலுக்கு அத்வைத வேதம் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் பேசக்கூடிய அந்த பாஷையில்தான் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். ஆனால் ராஜராஜ சோழனும் இவர்களிடம் ஆலோசனை கேட்டது எவ்வளவு பெரிய தவறாக போய்விட்டது. அதனால் நாம் தமிழில் தேவாரம் திருவாசகத்தில் இல்லாத மந்திர தந்திரங்களாக இருக்கிறது, அதைத்தான் கும்பாபிஷேகத்தில் ஓத வேண்டும் என்று கட்டளையிட்டார். அரசர் கட்டளை யார் மீறுவது? அரசர் கட்டளையே ஒருத்தர் மீறுகிறார்கள் என்றால் அது பிராமணர்களால் மட்டும்தான் முடியும். ஆனால் நம்பியாண்டார் நம்பி
பின்னாடி வகுக்கப்பட்ட பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல. வேற்று சமுதாயத்தில் அவர் வருகிறார். சரி, இப்பொழுது கும்பாபிஷேகம் மிக மிக சிறப்பாக அவருடைய அக்கா குந்தவை முன்னிலையில் செய்யப்பட்டது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு வந்திருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் அரிசி உணவு வழங்கப்பட்டது. வேத மந்திரங்கள் ஓத அந்த கும்பாபிஷேகம் திறக்கப்பட்டது. புறாக்கள் பறக்க விடப்பட்டன. ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானத்துடன் அவர்களுடைய ஆடைகளும் அரசு சார்பாக வழங்கப்பட்டது. அன்று முதல் இந்த கோயில் பொதுமக்களுக்கு சொந்தமானது. யார் வேண்டுமானாலும், எந்த வர்ணத்தை சேர்ந்த வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் என்ற சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கினார்கள். இன்று முதல் அந்த கோயில் அன்று முதல் இன்று வரை பொதுமக்களின் பார்வைக்காகவே இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அந்த கோயிலை கண்டுகளிக்கிறார்கள். அது கட்டடப்பட்ட விதம், அது கட்டடக்கலை எந்த அளவுக்கு சிறப்பாக இருப்பது என்பதற்கு தமிழர்களாகிய நாம் பெருமைப்பட்டுக் கொள்வோம். ஒரே ஒரு விஷயம், இன்று முதல் பின்னாளில் 1947 சுதந்திரம் அடைந்தது. அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலே அந்த இந்திய நாட்டு சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டது. அவர் ஒரு பறையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதாலே அவருக்கு முன்னுரிமை கொடுத்து எழுத சொன்னார்கள். ஆனால் அந்த சட்டத்தில் அவர் பறையரின மக்களுக்கு பெரும் உதவி வர வேண்டும், சமுதாயத்தில் முன்னுக்கு வர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டுதான் அவர் அந்த சட்டத்தை வகுத்தார். 18% அந்த மக்களுக்கு ரிசர்வேஷன் செய்யப்பட்டது. அந்த மக்கள் இன்று கலெக்டராக, டாக்டராக, வக்கீலாக, ஏன் தமிழகத்தில் சபாநாயகராக, எம்எல்ஏவாக, எம்பியாக, இப்படி பொதுமக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை அந்த சட்டம்தான் உருவாக்கியது. அந்த சட்டத்தை வணங்கி நாம் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சட்டப்பிரகாரம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் இந்த பழைய மனுநீதி தர்மத்தை எதிர்த்து அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டம் மனிதனுக்கு மனிதனை சந்தோஷமாக வாழ்வது, ஏற்றத்தாழ்வு இல்லாத சூழ்நிலையை உருவாக்குவது என்ற சூழ்நிலையை அது உருவாக்கியது. இந்த காணொளியை கண்ட நீங்கள் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளி இந்த கோயிலுக்கு நேர்ந்த சோதனைகளை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். காணொளி நிறைவு பெறுகிறது. காணொளி கண்ட உங்களுக்கு இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கங்கள்.